ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு நல்லாயிருக்கோம். நான் எங்கே நடை போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி காந்தி பீச்சுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கேன். போன வீடியோவில் சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. போன வீடியோ பார்க்காதவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. தெரியுது பாத்தியா, அது அவரெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு. பீச் உள்ளே என்ட்ரான உடனேவே பசங்க எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது பீச்சில். அப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இவர் தான் வந்து என்கிட்ட கேட்டார், இதுக்கு ஏன் காந்தி பீச்சுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. நீ பெரிய கண்டுபிடிப்பாளி தான் அப்படின்னு சொல்லி என்னை கலாய்ச்சிட்டு இருந்தார். இதில் என்ன ஒரு கஷ்டம்னா வந்து இதுக்கு முன்னே மேலே தண்ணி இருந்தது சொன்னாங்க. இப்போ ஆனால் மேலே தண்ணியே இல்லை. ரெண்டு ஐஸ்கிரீம் நிதலா செல்லம், நிதலா செல்லம், நிதலாவுக்கு ஒன்று உனக்கு ஒன்று. இங்கே வேறு ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லு நிது. இறங்கலாம் அது தண்ணீர் வர. நாங்கள் நண்பர்களே எல்லாரும் ஜாலியாக போவோம். என்ன சாப்பிடுமா கரையுது. அந்த பச்சளை கட்டுவாங்க, அதுதான் அந்த இடம். அந்த இடம் கப்பல். அங்கே பாரு குளிக்கிறாங்க பாரு எல்லாம். பார்த்தியா, தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு பயமாக இருக்குதுங்க இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு. இதில் ஆட்டம் போட்டு கோச்சிக்கிறாங்களா அவங்க. இப்போ ஏற முடியாமல் ஏறுறாங்க எல்லாம். இங்கே பாருங்க. ஆனால் பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரஷ்மி என்ஜாய் பண்ணா. குட்டி பாப்பா தான் பயந்துன்னு அழுதுன்னு இருந்தாங்க. அவங்கள நான் கூட்டே போகலை உள்ள. இப்போ அழுறாங்க அவங்க குளிச்சதை பார்த்ததுக்கப்புறம். இதில் யார் கீழே உழப்பாரா தெரில, ஏற முடியாமல். நான் தான் போய் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அவங்களை ஏற்றி விட்டுறேன் மேலே. என்ன போகிறீங்கண்ணே காட்டு நீலா, என்ன போகிறீங்கண்ணே, என்ன போகிறீங்கண்ணே? சிப்பியா? எத்தனை கிடச்சிது? 3 தான் கிடச்சிதா? சரி சரி. நான் இறங்கி போனேன். என் மேலே பழி வந்துருக்கு. பிடிச்சா இல்லையா? இல்லையா? சுற்றுலாத்தலம் இது. எல்லா லட்சிய கடைசி வரைக்கும் அவரால் முடியல லட்சிய.
ஆனால் அது ரொம்ப ஆய் கிரிப்பா பிடிக்க முடியல. ஒரு லேடி போறாங்க. இனிப்பா இருக்கும் நம்ம பழம் சாப்பிடலாம். என்ன தெரியலன்னு எப்படி இருக்குது? டேஸ்ட் எப்படி இருக்குதா? அப்படி இல்லை, சிமிலர் எந்த பழத்தோட இதுவா இருக்குதுன்னு. இதுவே நம்ம கூலிங்காக வச்சு சாப்பிட்டா வச்சுக்கலாம், நல்லா இருக்குமா? இது நம்ம இந்த ஹீட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இது நம்ம கூல் பண்ணால் நம்ம டேஸ்ட்டு. என்ன பாட்டு மாதிரி அது இல்லை, இன்னும் கார்த்தி ஒரு பாட்டுல அந்த பொண்ணு கட்டிட்டு அந்த பாட்டு நீ போடுற மூணு அக்காவை எப்படி ஒரே டைம்ல தூக்க முடியும் சொல்லு. ஒரு மரத்தால் செஞ்சதில்ல 350. நல்லா இருக்கு. லட்சே இருந்தாலும் மரத்தால் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான். அங்கே பாரு, அது இதுவா மூங்கில். கொட்டாஞ்சியா? बटरफ्लाई करना சுத்தி விட்டா ஒரே மாதிரி சுத்தும். சைக்கிள், பால் வண்டி, நிலா இல்லையே. மெழுகு வாங்கிக்கிறியா? மெழுகு கேட்டு பாரு. எரியும் போது வாசனை வருமா? அதெல்லாம் 50 மேடம், இது 50 மேடம், அதில் 100, 200.
டெக்கரேஷனா? அதே போல் துணி இருக்குது, ட்ரெஸ்ஸு மேலே போட்டுக்கிற ஜாக்கெட் அது. இல்லை செப்பலில் பாப்பாவுக்கு இல்லை, பெரியவங்களுக்கு தான் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணால் மியூசிக் வருதுல்ல. யூடியூப்பில் நாங்கள் அனுப்பிச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சா, சரி கிளம்பிடலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். போக போக தான் கூட்டம் அதிகமாக வருதுல்ல. ஈவினிங் டைமில் தான் வந்து க்ரௌட் அதிகமாக வருது. என்னம்மா அண்ணாம்மா வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா லட்சு ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.